நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. சமீபமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாம பண்ணக்கூடியது என்னங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 50. 1 Corinthians chapter 15 verse 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் தேவனுடைய ராஜ்யத்தை எது சுதந்திரிக்க விடாதுங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இந்த பகுதியோட தொடர்ச்சியில தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்பட போகிற அவருடைய வருகையை பற்றியும் குறிப்பிட்டிருக்கோம். அப்படியாக அவருடைய வருகையில நாம இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்துல மாறுவோங்கிறதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படியாக நாம ஆவிக்குரிய விதத்துல நடத்தப்படுபவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்குது. ஏன்னா நாம இப்ப இருக்கிறது ஜென்ம சரீரம். இந்த ஜென்ம சரீரத்தின்படி நடத்தப்படுகிற நாம ஆவிக்குரிய சரீரத்துல மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்படியா இருக்கும்போது இந்த மண்ணானவனுடைய, அதாவது முந்தின ஆதாமுடைய சாயலை தரித்து கொண்டது போல பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அதை எப்படி நாம தரித்து கொள்ள முடியும்? ஆவினால வழிநடத்தப்படும் போது, அந்த ஆவியானவரால வழிநடத்தப்படணுங்கிறதையே இந்த வசனங்கள் தெளிவாக காண்பிச்சு அதற்கு மாறாக இருக்கிற மாம்சமும் இரத்தமும் நம்மை நடத்தக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்துது. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் நம்மை சுய கிரியைகளுக்கு உட்படுத்தினதாகவே நடத்துகிறதாக இருக்கும். இங்க மாம்சம்னா என்னன்னு நமக்கு புரியும். மாம்சமும் ரத்தமும்னு குறிப்பிடப்படும் போது மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்துல இருக்குங்கிறத லேவியராகமம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. அப்படியாக நம்முடைய ஆவியை கொண்டு நடத்தப்படுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஆவியை கொண்டு நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அதையே ரோமர் 8வது அதிகாரம் நமக்கு சொல்லுது இல்லையா? கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன் ஆவினால நடத்தப்படுகிறாங்கிறத அங்க தெளிவுபட பவுலடியார் சொல்லியிருப்பாரு. அந்தப்படி மாம்சமும் ரத்தமும் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கக்கூடாது. இந்த மாம்சமும் ரத்தத்தையும் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பேதுரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் இல்லையா? மத்தேயு 16வது அதிகாரத்துல பேதுரு இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லும் போது அவரிடத்துல கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற என்னோட பிதாவே வெளிப்படுத்தினார்னு சொல்லுவார் இல்லையா? அந்தபடியாக மாம்சமும் ரத்தமும் நம்மை பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க விடாது. முக்கியமா மாம்சத்துக்குரிய கிரியைகள் என்னென்னதுன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதுல 21வது வசனத்துடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? 19வது வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன துவங்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை பற்றியே குறிப்பிடுகிறது. இப்படியாக மாம்சத்தின் கிரிகள் எல்லாமே விபசாரம், வேசித்தனம், கொலைகள், பொறாமைகள், பில்லிசூனியம், விக்கிரகாராதனை, விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு ஆகாத கிரியைகளாகவே இருக்கு. இப்படிப்பட்ட கிரியைகள் எப்படி நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவாக நடத்தும்? அதனால்தான் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுங்கிறத பவுலடியார் தெளிவுபட பதிவு பண்றாரு. அந்தபடியாக நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஜீவனும் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக ஆவினால வழிநடத்தப்படுபவர்களாக இருக்கணும். அப்படியாக இருக்கும் போதுதான் தேவனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுகிற விதமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வண்ணமாக இருக்கும். அப்படி சமீபமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நம்மை சுதந்திரிக்க விடாத மாம்சமும் ரத்தமும் நம்மிடத்துல கிரியை செய்யாத படிக்க நாம கவனமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆழங்களை அறிவிக்கவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவரால் நடத்தப்படும் போதே நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நாம அவரோடு இசைந்து நடக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு மாம்சத்தினால நடத்தப்படுகிறவர்களாக இல்லாம ஆவினால நடத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை நாங்க பெற்றுக்கொள்ளாத படிக்க, மாம்சத்தின் கிரியைகள் எங்களிடத்துல தலை தூக்காத படிக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்கப்பா. ஆம் ராஜா, ஆவினால வழிநடத்தப்படுபவர்களாக, ஆவின் கனினால நிரம்பினவர்களாக நாங்க காணப்படணும் தகப்பனே. மாம்சத்தின் கிரியைகளானது எங்களை பாவத்திற்கு ஏதுவாகவே நடத்தும் என்பதை அறிந்து கொண்டு, ஆவினால வழிநடத்தப்படுபவர்களாக, தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்பவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. அந்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு எல்லாவற்றிலும் உமக்கேற்ற கிரியைகளை நாங்க நடப்பிக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.